Hi friends, இதுவரைக்கும் என் வீடியோவை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மாடி தோட்டம் கிட்ட எங்கே எப்படி வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சென்னையில் புழல் ஏரியாவில் இருக்கேன். ஸோ எனக்கு நியர்பை வந்து மாதவரமில் இருக்க தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட் தான் நியர்பை எனக்கு. ஸோ அங்கே தான் வந்து நான் மாடி தோட்டம் கிட் வாங்கினேன். ஸோ மாதவரம் நியர்பையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இங்கே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிட் வாங்கிக்கலாம். இந்த ஆஃபீஸ் வந்து மண்டே டு சாட்டர்டே இருக்கும். டெய்லி வந்து 10 to 5 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளே போகணுன்னா வந்து நம்ம கிட் வாங்கிக்கலாம். அதுவும் வந்து இந்த மந்த் மட்டும் தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஜூலையில் போய் செக் பண்ணும்போது அப்போ எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் மந்த்து போயிட்டு செக் பண்ணும்போது எனக்கு அக்டோபர் மிடில் போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ 1 month வரைக்கும் அது ஸ்டாக் இருக்க வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட்டோட லொக்கேஷன். இது வந்து மாதவரம் மில் காலனியில் இருக்குது. ஸோ இதோட லொக்கேஷனும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து tnhorticulture.tn.gov.in. ஸோ இந்த இதில் போய்ட்டு நியூ கிட்டில் போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் போகும்போதே வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி ஒன்று, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் பெனிஃபிஷியரோட நேமு, அவங்களோட ஃபாதர் நேம், அவங்களோட ஜெண்டர் கொடுக்கணும், கேட்டகரி இது மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணணும். ஃபோன் நம்பரில் தான் வந்து மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த பேஜ்லேயே வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குது, அதோட ரேட் என்னென்னு இருக்குது. ஸோ இதோட ரேட் வந்து 900 rupees. இது வந்து மானிய விலையில் வந்து 450க்கு கொடுக்குறாங்க. லாஸ்ட் டைம் வந்து ரேட்டு 225 இருந்தது, இப்போ வந்து 450 ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிட்டோட ரேட்டு. ஸோ அந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த கிட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் வந்து இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு 6 சீட்ஸ் பேக் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட அட்ரஸ் என்ட்ரு பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம போகும்போதே ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி ஒன்று எடுத்துகிட்டு போகணும். ஃபோட்டோ அண்ட் ஆதார் கார்டு வந்து சாஃப்ட் காப்பியாக ஒன்று வந்து அப்லோட் பண்ணணும். ஹார்ட் காப்பியாக வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து நம்ம ஒட்டி கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வாங்கி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்மில் வந்து நமக்கு எத்தனை கிட் வேணும்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து மேக்ஸிமம் 2 கிட்டு வாங்கலாம். ஒரு கிட்டோட ரேட் வந்து 450. ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா இன்ஸ்டண்ட்டாக அவங்க அப்ரூவ் பண்ணிவிட்டு கிட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நான் வாங்கின கிட்டு. நான் வந்து என்னோடய அப்பாவோட ஆதார் கார்டு, என் அண்ணியோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 6 கிட் நான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே கிட் மட்டும் இல்லாமல் மண்புழு உரமும் தருவாங்க. ஸோ இது வந்து தனியாக தான் காசு கொடுத்து வாங்கினோம். 2 kg வந்து 20 rupees. ஸோ இது வந்து நான் தனியாக காசு கொடுத்து மண்புழு உரம் வாங்கிட்டு வந்தேன். அந்த கிட்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு யூசர் மேனுவல் ஒன்று இருந்தது. ஸோ அதில் வந்து நம்ம கிட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா மண்கலவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் செடி வளரும்போது அதில் வர பூச்சிங்களை எப்படி நம்ம தடுக்கிறது, அதுக்கு என்னென்ன பயோ ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத போட்டிருந்தாங்க. செடி வளரும்போது அதில் இருக்க கலையை எப்படி நம்ம தடுக்கிறது, இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க.
ஃபைனலாக நம்ம ஒன் டைம் வந்து செடி வளர்ந்து அறுவடைலாம் எடுத்ததுக்கப்புறம் ஸோ அந்த க்ரோ பேக்கில் இருக்க மண்ணை வந்து நம்ம எப்படி பராமரித்து திருப்பி வந்து நம்ம அதில் எப்படி வேறு விதை போட்டு வளர்க்குறது, என்னென்ன விதை போடலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன விதை கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு கொடுத்ததில் வந்து கத்திரிக்காய் ஒன்று இருந்தது, வெண்டைக்காய் ஒன்று பேக் இருந்தது, அடுத்து சிறுகீரை ஒரு பேக் இருந்தது, பாலக்கீரை ஒரு பேக் இருந்தது, சுரக்காய் ஒரு பேக் இருந்தது, பாகல் ஒரு பேக் இருந்தது. நெக்ஸ்ட்டு கிட்டில் வந்து பயோ ஃபெர்டிலைசர் இருந்தது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து அசோஸ்பைரலம் இருந்தது, அது வந்து ஒரு 200 கிராம்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்போ பாக்டீரியா இருந்தது, அதுவும் வந்து 200 கிராம்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைகோடெர்மா விரிடி இருந்தது. ஸோ அதுவும் வந்து 200 கிராம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா பேக்லேயும் வந்து அதோட பேக்கிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, குவான்டிட்டி எல்லாமே போட்டிருந்தது. அண்ட் 100 ml வந்து பயோனிம் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து வேப்பெண்ணெய் மருந்து. ஸோ இது வந்து 100 ml இருந்தது. இதோட 12x12 ஒரு 6 க்ரோ பேக் கொடுத்துருந்தாங்க. அதோட 12 கிலோ தேங்காய் நார் கழிவு வந்து கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து அந்த கிட்டில் இருந்த க்ரோ பேக்கு. இது உள்ள வந்து 6 க்ரோ பேக்கும் 2 kg அப்படின்னு சொல்லிட்டு 6 தேங்காய் நார் கழிவு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வாங்கிட்டு வந்த கிட்டில் இருந்த க்ரோ பேக்கு, அதுக்கப்புறம் அதில் இருந்த ஃபர்டிலைசர், அதுக்கப்புறம் தேங்காய் நார் கழுவி இது எல்லாமே யூஸ் பண்ணி வந்து நான் வீட்டில் ரோஜா செடி வச்சேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இது ஒரு தேங்காய் நார் கழிவு கேக்கு. இது ஒன்று வந்து 2 kg இருக்கும். ஸோ இந்த மாதிரி 6 தேங்காய் நார் கழிவு கேக் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 கோகோபீட் கேக்கை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சேன். அது தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ வந்தது, ஒரு அன்னக்கூடை ஃபுல்லாக வந்தது. ஆல்ரெடி நான் மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நான் செம்மண், அதுக்கப்புறம் மாட்டு சாணம் எரு, அதுக்கப்புறம் மண்புழு உரம், ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா நான் வந்து வாங்கிட்டு வந்த பயோ ஃபர்டிலைசர் ஆட் பண்ணேன். வாங்கிட்டு வந்து எல்லா பயோ ஃபர்டிலைசரையும் ஆட் பண்ணிவிட்டு மண்ணை நல்லா கலரி விட்டேன். மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த கிட்டில் இருந்த ஒரு க்ரோ பேக்கில் மண் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஊற வச்சுருந்த அந்த தேங்காய் நார் கலவையை வந்து நான் அதில் போட்டு வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நான் மண்ணை போட்டேன். மண் வந்து 12 இன்ச்சில் ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து மண் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது வந்து நான் அங்கே வாங்கிட்டு வந்த ரோஸ் செடி தான். ஸோ இந்த ரோஸ் செடி எல்லாமே வந்து நான் அதில் வச்சு விட்டேன். சென்னை மாதவரம் சரௌண்டிங்கில் இருக்கவங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்க லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே கிட்டு கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி கிட்டு இல்லைன்னா நெக்ஸ்ட்டு எப்போ வரும்ன்ட்டு நீங்கள் கேட்டுட்டு வரலாம். சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு மாதவரம், பெரம்பூர், இன்னும் ஒரு 4-5 லொக்கேஷன் இருக்குது. நான் மென்ஷன் பண்ண யூஆர்எல்ல நீங்கள் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா எந்தெந்த லொக்கேஷன் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்தந்த லொக்கேஷனில் நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம். சென்னை மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா லொக்கேஷன்லேயும் வந்து இந்த கிட்டு தராங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து மாடி தோட்டம் கிட் வாங்கி அவங்க வீட்லேயும் செடி வளர்க்கலாம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.